தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், சபாநாயகர் மீதான இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்போது தாக்கலாகிறது? அது பற்றிய வாக்கெடுப்பு இன்றே நடைபெற வாய்ப்பு இருக்கா? இன்று சரியாக காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூட இருக்கிறது. வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்தவுடன் அந்த சபாநாயகரை நீக்க கோரும் தீர்மானம் முன்மொழியப்படும் என்று சட்டப்பேரவையுடைய நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனுடைய நகல் நம்மிடம் இருக்கிறது. அதில் குறிப்பிடப்பட்டிருக்க வாசகங்களை நாம் பார்க்கலாம். பேரவைத் தலைவர் அவர்களை பதவியில் இருந்து நீக்க கோரும் தீர்மானம், எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானம் அவையில் முன்மொழிய அனுமதி வழங்கப்படும் என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் போட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த தீர்மானத்தை முன்மொழிவதற்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து சட்டப்பேரவை பணியாளர்களிடம் நாம் கேட்டபொழுது 7 அசெம்பிளி நடக்கக்கூடிய நாட்களில் வாக்கெடுப்பு நடத்துவதற்கு சபாநாயகருக்கு உரிமை இருக்கிறதும், அது இன்றைக்கு எடுக்கலாம் அல்லது நாளை எடுக்கலாம், அல்லது அந்த 7 நாட்கள் அசெம்பிளி சட்டப்பேரவை கூடக்கூடிய 7 நாட்கள் எடுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் காங்கிரஸ் சட்டமன்ற கொறடா விஜயதாரணி அனைத்து 8 எம்எல்ஏக்களும் சட்டப்பேரவைக்கு தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது நமக்கு மறைமுகமாக என்ன சொல்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அதற்கு எதிராகவோ அல்லது ஆதரவாக வாக்களிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும், அவையில் உறுப்பினர்கள் வர வேண்டும் என்பதை தான் காட்டுகிறது. அந்த அடிப்படையில் முதன்முறையாக இந்த 2011க்கு பிறகு அதிமுகவுடைய முதல் 5 ஆண்டுகளாகட்டும், இப்ப தற்பொழுது நடக்கக்கூடிய 6வது ஆண்டாக இருந்தாலும் முதல் முறையாக சட்டப்பேரவை தலைவர் மீது ஒரு நம்பிக்கை அவரை நீக்குவதற்கு கோருவதற்கான தீர்மானம் என்பது தற்போது முன்மொழியப்பட்டிருக்கிறது. கடந்த கால வரலாறை நாம் பார்க்கும்போது 2006 இருந்து 2011 வரை நடைபெற்ற திமுக ஆட்சியில் 2 முறை அதிமுக சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது தோல்வியில் முடிந்திருக்கிறது. அப்பொழுது சபாநாயகர் ஆவுடையப்பன் இருந்தார். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதுதான் நடைமுறை. குறிப்பாக இந்த தீர்மானம் முன்மொழியும் பொழுது 34 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. தற்பொழுது திமுக மற்றும் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சேர்க்கும் பொழுது 98 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருப்பதால் அந்த தீர்மானம் முன்மொழிவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. கணேஷ், இந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு என்பது எப்போது நடைபெறும் என்பது பற்றி ஏதாவது நிகழ்ச்சி நிரலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அதே போல இந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு எத்தனை உறுப்பினர்களின் ஆதரவு என்பது தேவை? அந்த நடைமுறை விளக்குங்கள். நாம் கடந்த கால வரலாறுகளை பார்க்கும் பொழுது சபாநாயகருக்கு தான் எப்பொழுது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற உரிமை இருக்கிறது. கேள்வி நேரம் முடிந்த பிறகு அவர் அந்த தீர்மானத்தை மட்டும் அனுமதித்துவிட்டு வாக்கெடுப்பை இன்னொரு நாள் நடத்துகிறார், அல்லது இன்றைக்கே வாக்கெடுப்பு நடத்தினால் அவர் அவையில் இருக்க மாட்டார். சபாநாயகர் தனபால் பேரவையை வெளியே சென்று விடுவார். துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் அவையை முன்னெடுத்து வாக்கெடுப்புக்கு வழிகோருவார். குறிப்பாக சபாநாயகர் இருக்கைக்கு வலது இடது புறங்களாக 3 டிவிஷன்கள், மொத்தம் 6 டிவிஷன்கள் இருக்கின்றன. அதில் எம்எல்ஏக்கள் பிரிந்து இருக்கிறார்கள். அவர் டிவிஷன் வாரியாக அந்த வாக்கெடுப்பு என்பது நடக்கும். கடந்த மாதம் இதே போன்றுதான் அந்த அமைச்சரவை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை வாக்கெடுப்பு எண்ணி கணிதல் மற்றும் குரல் வாக்கெடுப்புக்கு உத்தரவிடப்பட்டது. அந்த அடிப்படையில் அந்த வாக்கெடுப்பு என்பது நடைபெறும் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே அந்த அரசு மெஜாரிட்டி நிரூபிப்பதற்கு எவ்வளவு உறுப்பினர்கள், பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தேவையோ அதே போன்றுதான் இதுக்கும் அந்த பாதிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது தேவைப்படும் பட்சத்தில் இருக்கிறது. ஏற்கனவே 1971 தான் ஆளும் அரசே, அப்பொழுது திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது எம்ஜிஆர் அவர்களும் சட்டப்பேரவையில் இருந்தார். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு இருவருக்கும் மேற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஆளும் கட்சியே சபாநாயகர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். அதுதான் முதல் முறையாக வெற்றி பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தற்பொழுது இது போன்ற ஒரு சூழல் வந்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சார்பில் சொல்லப்படுகிறது. அதுதான் வெற்றி பெற்று அப்பொழுது சபாநாயகராக இருக்கக்கூடியவர் மதியழகன் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் நடைமுறையாக இருக்கிறது. அந்த எண்ணி கணித்தல் முறையா அல்லது குரல் வாக்கெடுப்பா என்பதும் சபாநாயகருடைய அதிகாரத்திற்குட்பட்டது. இவையெல்லாம் இன்றைக்கு சட்டப்பேரவை கூடும்போது நமக்கு தெரிய வரும். கணேஷ்.